ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தன்னாருடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரிவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபரிவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகர அமிர்தம் அமிர்ததாரை 81. தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். அதிகாரம் சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தலைப்பு ஆச்சார விஷயங்கள். இன்றைய உபதலைப்பு ஈடுபாடு ஸ்ரத்தை. ஈடுபாடு ஸ்ரத்தை இந்த இரண்டும் இரண்டு நேத்திரங்கள் மாதிரி. ஸ்ரத்தை என்றால் ரொம்பவும் அக்கறையாக கவனமாக செய்வது என்று பொதுவில் அர்த்தம் செய்து கொள்கிறோம். கவனக்குறைவாக இருந்தால் அஸ்ரத்தையாக இருக்கிறான் என்று சொல்கிறோம். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, ஃபெய்த் என்று முக்கியமான அர்த்தம். புத்திபூர்வமாக நிரூபிக்கக்கூடியவற்றிலும் பிரத்யக்ஷமாக பலனை தருவதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு இடம் இல்லை. இவற்றின் கீழ் வராத அதிருஷ்ட ஆத்மார்த்த விஷயங்களில் பெரியோர்கள், மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ரொம்பவும் அவசியம். பகவான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தையுள்ளவன்தான் ஆத்மாவை பற்றிய அறிவு பெறுகிறான் என்று கீதையில் சொல்கிறார். கீதை 4ஆம் அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஸ்ராத்தம் என்றாலே ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம். இங்கே ஸ்ரார்த்தம் என்று தப்பாக இருப்போட்டு சொல்கிறார்களே, அதைத்தான் சொன்னேன். காரணம் கேட்காமல் நம்பி செய்ய வேண்டும். சயின்ஸ் படி சரியாக வருகிறது, மனோதத்துவத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் காரணம் பார்த்து கொண்டு ஆச்சாரங்களை ஏற்பது என்றால், அநேக ஆச்சாரங்களுக்கு இன்று நாமுள்ள அறிவு வளர்ச்சி நிலையில் இப்படிப்பட்ட காரணங்களை காட்ட முடியாமலும் இருக்கும். அதனால் அவற்றை தள்ளிவிடுவது என்றால் ஒரே அனாச்சாரத்தில்தான் போய் முடியும். சிலதை பண்ணுவது, சிலதை விடுவது என்பது பாதி கிணறு தாண்டுகிற கதைதான். இது அவநம்பிக்கை யுகம் என்றே வர்ணிக்கிறார்கள். தெரியாதவற்றை எப்படி நம்புவது என்று கேட்கிறார்கள். நமக்கு நேராக தெரியாத அதிசூக்ஷ்மமான விஞ்ஞான தத்துவங்களையும் ரிஷிகள் எப்படியோ தெரிந்து வைத்துக்கொண்டு அநேக ஆச்சாரங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? இப்போது நாம் வைத்திருக்கும் லேபரட்டரி கருவிகள் முதலியன இல்லாமலே இப்படி தெரிந்து கொண்டிருந்தவர்கள்தான், அதாவது மர்மமானதையெல்லாம் தெரிந்து கொள்ள அதீந்திரிய சக்தி பெற்றிருந்தவர்களேதான் நம் விஞ்ஞானத்திலே வராத ஆச்சாரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதால் இது நிஜமாயிருப்பதால் அதுவும் நிஜமாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கை கொள்ளலாம். ஆச்சாரங்களில் திருஷ்டத்தில் தெரிகிற உண்மையே அதிருஷ்டமும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. நம்புவதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். சத்தியமே பரமதர்மம் என்று அத்தனை சாஸ்திரங்களும் சொல்கின்றன. பொய் சொல்வது மகா பாபம் என்றும் அதற்காக எப்பேற்பட்ட நரகாவஸ்தைகள் பட்டாக வேண்டும் என்றும் சாஸ்திரக்காரர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களே பொய்யாக இது பாவம், இது புண்ணியம் என்று அதிர்ஷ்டம் என்ற பெயரில் எதையாவது சொல்லி தப்பித்து கொண்டு விடலாம் என்று விதிகளை எழுதி வைத்திருக்க முடியுமா? தங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸில் ரிவீல் ஆகியிருந்தால் ஒழிய, அதாவது தெய்வ கிருபையில் வெளிப்பட்டிருந்தால் ஒழிய, அல்லது இன்ட்யூஷனாக ஹிருதயத்திலிருந்து சத்தியம் ஸ்புரித்திருந்தால் ஒழிய, சத்யான் நாஸ்தி பரோ தர்மக, அதாவது சத்தியத்துக்கு மேலே எந்த தர்மமும் இல்லை என்று சொல்கிற சாஸ்திரக்காரர்கள் எந்த ஒரு விதியையும் செய்திருக்க மாட்டார்கள். என்னென்னவோ கொஞ்சம் கூட புரியாததாகவும் அநேக சாஸ்திர விதிகள் இருக்கிறதே என்று யோசிக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டினால் எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுகிற மாதிரிதான் இருக்கிறது. பின் குறிப்பு: தர்மசாஸ்திர நூல் எதையோ புரட்டியபடி ஸ்ரீ பெரியவர்கள் இதையும் இனி தொடர்ந்து வருவதையும் சொல்கிறார்கள். நூலின் பெயர் தெரியவில்லை. இது அவ்வளவும் செய்கிறது சாத்தியமா என்று இருக்கிறது. நான் மடாதிபதி, ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க எனக்கு வசதி நிறைய உண்டு. நீங்களே வசதி செய்து கொடுக்கிறீர்கள், எனக்கே முடியுமா என்று இருந்தால் இந்த காலத்தில் டவுன் லைஃப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி என்ன சொல்வது? ஆனாலும் அவரவரும் முடிந்த மட்டும் அட்மோஸ்ட்
பிரயத்னம் பண்ணணும். பாக்கியும் முடியவில்லையே என்று மனசார பச்சாதாபப்படணும். ரிட்டையர் ஆன விட்டாவது இன்னும் எவ்வளவு ஜாஸ்தி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும் என்று திருட சங்கல்பம் சபதமே பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போது பரமேஸ்வரன் நாம் சின்சியராக காரியத்தில் அனுஷ்டிக்கிற ஆச்சாரங்களை மட்டுமில்லாமல் மனசில் சின்சியராக நினைக்கிறதையும் மொத்தத்தில் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையையும் பார்த்து நம்மை கைதூக்கி விடுவான்.